இந்திய பொருளாதாரத்தை எல் நினோ பாதிக்குமா? எல் நினோ, சூப்பர் எல் நினோ என்ற இரண்டு வார்த்தைகளையுமே பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்திய வானிலை ஆய்வு மையமும் பல்வேறு தனியார் வானிலை தன்னார்வலர்களும் தொடர்ந்து பேசிட்டு இருந்ததை நாம கவனிச்சிருப்போம். எல் நினோ என்ற வார்த்தையின் தாக்கம் இப்போதுதான் தேசத்தின் கடைக்கோடி மக்களை வாட்டத் தொடங்கி இருக்குது. இதோட உக்கிரம் போக போக தெரியும்னு வானிலை தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர். தேசத்தோட பொருளாதாரம், மக்களின் வாழ்வாதாரம், வேளாண்மை, அன்றாட வாழ்க்கையில் இனி எல் நினோவின் தாக்கம் நேரடியாக தலையிட தொடங்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவின் பெரும் பகுதி மாநிலங்களுக்கு மழையை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை ஜூனில் தாமதத்துடனேயே கேரளாவில் தொடங்கியது. வட மாநிலங்களில் மும்பை, பெங்களூரு போன்ற பெருநகரங்கள் பெரும் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் சூழல் நிலவியது. ஜூன் மாதம் முடிந்த நிலையில 40% மழை பற்றாக்குறையாக இருக்கிறது என்றும், ஜூலை மாதத்துல மழை இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் அல்லது 94% அளவு அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கு. இயல்புக்கும் குறைவான மழை என்ற போதே பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக வேளாண்மைக்கு நீர்ப்பாசன பற்றாக்குறை, நீர்மின் உற்பத்தி, குடிநீர் பிரச்சனைன்னு பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் புள்ளி விவரங்களின்படி ஜூன் மாதத்துல நீண்ட கால சராசரி மழை அளவான 165.33 மில்லிமீட்டர் அளவில் இருந்து 38.8% குறைந்து 99.5 மில்லிமீட்டர் அளவு தான் இருக்குதுன்றது தெரிய வருது. மோசமான பருவமழை இந்திய பொருளாதாரத்தை 3 வழிகளை பாதிக்க கூடும்னு அஞ்சப்படுது. முதலாவதாக வேளாண் உற்பத்தி நேரடியாக பாதிக்கும். இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறையின் பங்களிப்பு குறையும். இரண்டாவதாக கிராமங்களில் உள்ள மக்களின் வருமானத்தை பெருமளவு பாதிக்கும். பருவமழை மோசமடையும் போது அல்லது பொய்க்கும் போது வேளாண்மை நடக்காது. வேளாண்மையை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கும் விவசாயிகள் வருமானம் இல்லாம வாடுவாங்க. இது அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும். மூன்றாவதாக பருவமழை பற்றாக்குறை அல்லது மழை பொய்த்ததால் உணவுப் பொருட்கள் உற்பத்தி நிறைவாய் இருக்காது. இதனால தேவைக்கு ஏற்றாற் போல உணவுப் பொருட்கள் சப்ளை சந்தையில் இல்லாத போது இயல்பாகவே தேவை காரணியை தூண்டிவிட்டு விலைவாசியை உயர்த்தும். இதனால் பணவீக்கம் உயர்வதற்கு முக்கிய காரணியாக பருவமழை பற்றாக்குறை அமையும். 2024-25 கரீப் பருவத்தில் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி 357.73 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். இது முந்தைய ஆண்டின் உற்பத்தியை விட 25.43 மில்லியன் மெட்ரிக் டன் அதிகம். ஆனா இந்த ஆண்டுல இது போன்ற கூடுதல் உற்பத்தியை எதிர்பார்ப்பது கஷ்டம். ரிசர்வ் வங்கி ஜூன் மாதம் விடுத்த அறிக்கையில தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு இல்லாத நிலையில உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும்னு எச்சரிக்கை பண்ணியிருக்கு. மே மாசத்துல சில்லறை பணவீக்கம் 3.9% உயர்ந்தது. இது ஏப்ரல்ல 3.5% மட்டுமே இருந்தது. உணவு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவற்றால் பணவீக்கம் அதிகரித்தது. வரும் காலங்களில் பருவமழை பற்றாக்குறை ஏற்படும் பட்சத்தில் உணவுப் பொருட்கள் பணவீக்கம் இன்னும் அதிகரிக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிரிவின் பேராசிரியர் ஆர் ராம்குமார் தி இந்து ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில எல் நினோ பருவமழை பற்றாக்குறை மக்களோட வாழ்வாதாரத்துல நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும். பருவமழை பற்றாக்குறையும் மேற்காசிய போர் பதற்றம் அதை தொடர்ந்த பிரச்சனையும் ஒரே நேரத்துல நிகழுதுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அசோகா பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பிரிவு பேராசிரியர் பரத் ராமசாமி அளிச்ச பேட்டியில வேளாண் வருமானம் 10% வரை பருவமழை பொய்ப்பால் குறையலாம். வேளாண்மை பாதிக்கும் போது அதை தொடர்ந்து அதை சார்ந்திருக்கும் அனைத்து தொழில்களும் பாதிக்கும். கிராமங்கள்ல தேவை குறையும் போது அல்லது தேவையில்லாத பட்சத்துல தொழில் உற்பத்தியும் சரிந்து பாதிக்கும். கிராம பொருளாதாரத்துல ஏற்படுற பாதிப்பு மற்ற பகுதிகளிலும் எதிரொலிக்கும். இருசக்கர வாகன விற்பனை, டிராக்டர் விற்பனை, சரக்கு வாகன போக்குவரத்து பாதிக்கும். சிறுநகரங்கள்ல ரியல் எஸ்டேட்
மார்க்கெட் விற்பனையும் மந்தமாகும்னு சொல்றாரு. கிறிசில் அமைப்பின் முதன்மை பொருளாதார வல்லுநர் தீப்தி தேஷ்பாண்டே கூறுகையில், வரலாற்று ரீதியா பார்த்தால் எல்னினோ இதற்கு முன் வந்த 1972, 1982, 2009, 2015 ஆண்டுகள்ல கடும் வறட்சியை தான் கொடுத்திருக்குது. 2000 ஆண்டு இந்திய அளவில் இயல்பை விட குறைவான அல்லது பற்றாக்குறையான பருவமழை பதிவான 11 நிகழ்வுகளை ஆய்வு செய்த இந்திய வானிலை ஆய்வு மையம் அதுல 6 நிகழ்வுகளை எல்னினோ ஆண்டுகளாக வகைப்படுத்தியது. இதுல 5 நிகழ்வுகளில் மழை பற்றாக்குறையாக இருந்தது. 2009, 2015 ஆண்டுகள்ல மோசமான பருவமழையால பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்பட்டதை உணர்த்துகிறது. இந்த 2 ஆண்டுகள்ல தேசிய அளவில் மழைப்பொழிவு குறைந்தது. சராசரி நீர்ப்பாசன வசதின்றது 45% குறைவாகி வேளாண் உற்பத்தியை கடுமையாக பாதிச்சது. 2009, 2010 ஆண்டுகள்ல இந்த நிலை இருந்ததால பணவீக்கம் இரட்டை இலக்கமாக உயர்ந்ததுன்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அளிச்ச பேட்டியில, தேசிய அளவுல 315 மாவட்டங்கள் மோசமான பருவமழையால் பாதிக்கப்படலாம். 12 மாநிலங்கள்ல 111 மாவட்டங்கள்ல வேளாண் நீர்ப்பாசனம் மிகுந்த கவலைக்கிடமாக இருக்கும். இந்திய வேளாண் நிலங்களில் பெரும்பகுதி மழையை நம்பியும் நிலத்தடி நீரை நம்பியும் இருக்கு. இதுல பருவமழை பொய்ப்பு மேலும் அழுத்தத்தை வேளாண் துறைக்கு ஏற்படுத்தும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. பருவமழை பொய்த்தால் இருபோகம் விளையக்கூடிய கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் ஜூன் மாதம் வேளாண் பணிகள் இன்னும் தொடங்கவே இல்லை. முல்லை பெரியாறு அணையில் கடந்த ஆண்டு 130 அடி நீர் இருந்ததால ஜூன் முதல் வாரத்தில் வேளாண்மைக்கு நீர் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு 110 அடி மட்டுமே நீர் இருப்பதால குடிநீருக்கு மட்டுமே திறக்கப்படுது. இதனால 15,000 ஏக்கர் விவசாய நிலம் வறண்டு கிடக்கு. இது போன்றே மேட்டூர் அணையிலிருந்தும் ஜூன் 12ஆம் தேதி வழக்கமாக திறக்கப்படும் நீர் திறக்கப்படாததால டெல்டா மாவட்டங்களிலும் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் 12 மாவட்டங்கள் வறட்சியால் பாதிக்கப்படலாம்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. அதுல அரியலூர், தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், திருச்சி, திருப்பத்தூர், வேலூர், விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் அடங்கும். இந்த மாவட்டங்கள்ல குறுகிய கால பயிர்களை பயிரிடவும் விவசாயிகளை மத்திய அரசு கேட்டுக்கிட்டு இருக்கு. டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் டெவலப்மெண்ட் பிரிவின் பேராசிரியர் ஆர் ராம்குமார் கூறும்போது, வறட்சியை தாங்குமாறு இந்திய பொருளாதாரத்தை மாற்றணும். இடர்பாடுகளை குறைக்கும் வகையில் பயிர் காப்பீட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கணும். ஆபத்தை குறைக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் மற்றும் திட்டங்களில் அரசு கவனம் செலுத்தணும். இதற்கு அதிக முதலீடு தேவை. ஆனால் அது போதுமானதாக இல்லை என்பதுதான் நிதர்சனம். பேரழிவுகளை தாங்க நம்முடைய தயாரிப்பு நிலை, முன்னெச்சரிக்கை நிலை மோசமாக இருக்குது. பயிர் காப்பீட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து செலவிடணும். இதில் அதிகமாக செலவிடாத போது விவசாயிகளுக்கு எப்படி பலன் சென்று சேரும்? பயிர் காப்பீட்டை மட்டுமே நாம் நம்பியிருக்க முடியாது. அரசு வறட்சி நிவாரணத்தையும் வழங்கணும்னு சொல்லியிருக்கிறாரு.